சொப்பனம் அப்படியே தானியலுக்கு ரிப்பீட் ஆகுது. அப்ப தானியல் புரிகிறாரு, இதுதான் ராஜா கண்ட சொப்பனம். இப்ப அவருக்கு சொப்பனம் மட்டும் கண்டாரு. ராஜா தானியலை பொறுத்த மட்டும் சொப்பனமும் அதனுடைய அர்த்தமும் தெரிவிக்கப்பட்டது. அதுதான் வித்தியாசம். ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளை ஒரு இடத்துல கொண்டு வச்சு எல்லார போல வச்சிருக்க மாட்டார். அவங்களுக்கு கொடுத்ததோட ஏதாவது ஒரு பிளஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பிளஸ் இருக்கும். அவருக்கு சொப்பனத்தை மட்டும் ராஜாவுக்கு கொடுத்தாரு, தானியலுக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெய்வம் கொடுத்தார். உங்களை வச்சிருக்கிற எந்த இடத்துலையும் உங்களையும் அவர்களை போல ஒருவர ஆண்டவர் வைக்க மாட்டார். அவர்களை விட விசேஷித்தவர்களாதான் உங்களை வச்சிருப்பார். உங்களுக்கு அது தெரியலைன்னா எங்கேயோ நீங்க தேவனோட உள்ள உறவுல மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ ராக்காலத்திலே சொப்பனம் அதனுடைய அர்த்தம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ தானியேல் பரலோகத்தின் திரும்பவும் பரலோகத்தின் தேவன் அங்க வருது பாருங்க, பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அப்ப அவர் ஸ்தோத்தரி